அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் எப்படின்னா இருக்கீங்க? வணக்கம் குரு, நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. நேற்று நியூஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேங்கண்ணா. பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் டெல்லி அரசியலே வேண்டாம்னு சொல்லி நியூஸ் சேனலா வர ஆரம்பிச்சது. இது உங்களோட பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க சொன்ன அந்த நியூஸ் நானும் பார்த்தேன் தம்பி. 2 மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல போட்டிருந்தாங்க. ஒன்னு பாலிமர்ல போட்டிருந்தாங்க, இன்னொன்னு நியூஸ் தமிழ்ல போட்டிருந்தாங்க. எப்படி போட்டிருந்தாங்கன்னாக்க, டெல்லி அரசியல் வேண்டாம், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷன் போட்டிருந்தாங்க தம்பி. உள்ள போயிட்டு நம்ம பார்த்தோம் என்ன அதுல செய்திகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இப்பவும் சொல்லிடுறேன், காணொலியினுடைய தொடக்கத்துல இது நம்முடைய சுய விளக்க காணொலி கிடையாது, ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தியை விளக்கக்கூடிய காணொலி தான். சரிங்களா? இது நம்மளுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதுல என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு, எல்லாருக்குமே தெரியும். அவருக்கான பதவி காலம் என்பது முடிவடக்கூடிய தருணத்துல வர 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி நாமினேஷன் தாக்கல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ராஜ்யசபா எம்பிக்கு யாரெல்லாம் வந்து போட்டியிட போறாங்களோ நாமினேஷன் தாக்கல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 19th எலெக்ஷன் நினைக்கிறேன். சோ இப்ப வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ திருப்பி ராஜ்யசபா எம்பிக்கு வந்து போட்டியிடணும்னா அதிமுகவுடைய ஆதரவு தேவை. அவங்கள்ட்ட போயிட்டு தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்பை கொடுத்து ராஜ்யசபா எம்பியை பெற்றுக் கொள்வார் என்று கருதிய சூழலை தான் இன்னைக்கு தேதி 28. இன்னும் 4-5 நாட்கள்ல அந்த எம்பிக்கான நாமினேஷன் அப்படிங்கறது தாக்கல் பண்ணும். ஆனா அதுக்கான முயற்சியோ அதுக்கான அடுத்த கட்ட நகர்வோ பாமக தரப்புல அதுவும் எடுக்கப்படாமலே இருந்தது. எல்லோருக்குமே இது ஒரு ஆச்சரியத்தையும் கேள்விக்குறியும் கொடுத்தது. என்னடா இது, டைம் ஆயிடுச்சு, இன்னும் எந்த தகவலும் வரலையே போலியேன்னு சொல்லிட்டு. இப்படியான சூழல்ல தான், இப்படியாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்துல தான் நியூஸ்ல வந்த செய்தி என்னன்னாக்க, தமக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு வேண்டாம், அதாவது டெல்லி அரசியல் வேண்டாம். இதற்கு பின்பு இருக்கக்கூடிய விடயத்தை நம்ம விவரிக்கிறோம். என்னன்னா, இத்தனை ஆண்டு காலமாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லியினுடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக, அடுத்தது கேபினெட் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, அண்ட் தென் எம்பிஸா இருந்திருக்கிறாரு, ராஜ்யசபா எம்பியா தொடர்ச்சியா இருக்கக்கூடிய இந்த தருணத்துலதான் தமக்கு டெல்லி அரசியல் வேண்டாம் அப்படின்னாக்க இனி எம்பி எலெக்ஷன்ல போட்டியிட போறது இல்லையா என்கிற ஒரு தகவலுமே கூடுதலா வந்தது. மாறாக சட்டமன்ற தேர்தல் 2026ல ஒரு மிக முக்கியமான தொகுதியை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்துவதாகவும், அந்த தொகுதியில அவர் போட்டியிட்டு தமிழக அரசியல்ல நாட்டம் செலுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குது. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க ராஜ்யசபா எம்பினா டெல்லி போய் ஆகும், டெல்லியிலே தான் இருக்கணும், அங்க பார்லிமெண்ட் அட்டன் பண்ணணும், அங்க பேசணும். சோ இங்க இருக்கக்கூடிய விடயங்கள் பத்தி பேசலாம், எப்போதும் பேசிதான் இருக்கிறாங்க. இருப்பினும் முழுமையாக முதற்கட்டமாக இறங்கினால்தான் இங்க இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸை வந்து நாம கிளைம் பண்ண முடியும்ன்றத பாமக உள்ளார்ந்து உணர்ந்து டெல்லி அரசியல் வேண்டாம், தமிழக அரசியலை கையில் எடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எனி ஒன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸை தேர்ந்தெடுத்து அதுல போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு செல்வதற்கான முயற்சியை பாமக மேற்கொள்வதாகவும், மேலும் கூட்டணி அப்படின்ற விவகாரத்தை முனைந்து பேசி முடித்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த தாரக மந்திரத்தை அடிப்படையாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி 40 தொகுதிகள் கேட்க இருப்பதாகவும், 40 தொகுதியில குறைந்தபட்சம் 30-35 தொகுதி அல்லது 27-30 தொகுதி வென்றால் 3 அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை வைத்து கூட்டணி அமைக்க போவதாகவே தகவல் வந்திருக்குது குரு. அதனாலதான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி அரசியல் வேண்டாம், தமிழக அரசியலை கையில் எடுப்போம் என்கிற சூழலை முன்னெடுத்திருப்பார் என்கிறதன் அடிப்படையில அந்த நியூஸ்ல வந்திருக்கக்கூடிய காணொலியை நம்ம பாக்குறோம். நான் கூட கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். நான் நியூஸ் டைட்டில் பார்த்தேன், அவரு உண்மையதான் சொல்லிட்டு இருக்கும்போது அபிஷியல் அவரோட FBI ஐடியில போய் தேர்தல் நியூஸ் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா, நியூஸ் சேனல் அவங்களோட இதுல அந்த தலைப்புன்னு இருக்குதுன்னா உறுதின்னு சொல்ல அந்த வார்த்தைக்கு தான் போய் முக்கியமா போய் தேடி பார்த்தேனே. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பெரும்பாலும் இன்னைக்கு அரசியல் சார்ந்த ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி 75% ஃபெயிலா இருந்தாலும் ஃபால்ஸா இருந்தாலும் 25% ட்ரூவா தான் இருக்குது. சோ மேபி இந்த மாதிரியான ஒரு எண்ணம் பாமகவினுடைய நிர்வாகிகளே, பாமகவினுடைய தொண்டர்களே வந்து விரும்புறது என்னன்னா, அண்ணன் வந்து சட்டமன்றத்தை போட்டியிடணும், அண்ணன் தமிழகத்தினுடைய அரசியல நாட்டம் செலுத்தணும், அண்ணன் சட்டமன்ற உறுப்பினரா போயிட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கணும். ஏன்னா நீங்க திமுகவுடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னாக்க ஒரு வலுவான சட்டமன்ற உறுப்பினர் அங்க யாரும் பெருசா கிடையாது. அது அதிமுகவிலும் சரி இதர பிற கட்சிகளையும் பெருசா பேசுறது கிடையாது. அண்ணன் வந்து சட்டமன்றத்துல உட்காந்து பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்.
தினம்தோறும் அறிக்கைகளின் வாயிலாக அத்துணையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் சட்டமன்றத்துல போய் நின்று திமுகவுக்கு எதிராக கேள்வி கேட்டார்னா அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் வாயை பொத்திட்டு உட்காந்துருப்பாங்க. காரணம் அப்படியான ஒரு தரவுகளை முன்வைத்து கேட்பார்ல, அதுக்காகவும் வந்து எல்லாருமே விரும்புறாங்க. சோ இது உறுதியா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் தம்பி, ரொம்ப ஆமா, சந்தோஷம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அன்புமணி அவர்கள் வந்து இது வரைக்கும் சட்டமன்றத்துல அந்த ஆங்கிள் வந்து யோசிச்சு பார்க்கல. இப்ப நீங்க சொன்ன போது எனக்கு சொன்னா யோசிக்க தோணுது. அதாவது பார்லிமெண்ட்லயே வந்து நிறைய விஷயம் பேசுறவரு, தமிழ்நாட்டுல இருக்கிறாரு, பிரச்சனை பேசாம இருக்க மாட்டாரு, நிறைய டெவலப்மெண்ட்டுக்கான ஐடியா ஸ்பாட்லயே சொல்லுவாரு, நிறைய பக்காவா அடிப்பாரு, பக்காவா அடிப்பாரு குரு, பக்காவா அடிப்பாரு. அதாவது இவ்வளவு ஆண்டுகள் இல்லாத, அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க இல்லாத காலத்துல இப்பயும் தாண்டி ஒரு புது அரசியலை வந்து சட்டமன்றத்துல அப்படியே கால் எடுத்து வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். நல்லா இருக்குதே, ஒழிக்கும்ல. நடக்கணும் நம்புறோம், நடக்கணும் அப்படின்றத எல்லாருடைய விருப்பம். பாமக தரப்புலயும் சொல்லியிருக்கிறது அதான்ப்பா. இல்ல அண்ணா சட்டமன்ற தேர்தலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு தகவலுமே வந்திருக்குது. அந்த தொகுதி கட்டாயமா அவர் வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான். அதை குறித்தும் நம்ம டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடுவோம். சோ உடனே வந்திருக்கக்கூடிய செய்தி உறுதியான செய்தியாக இருக்கும் பட்சத்துல, தலைமையே அது முன் வந்து அறிவிக்கும் பட்சத்துல இது ஒரு சரியான முடிவா இருக்கும். மக்கள் மத்தியில பெருமளவு வரவேற்பா இருக்கும் தம்பி. கண்டிப்பாங்கண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி, நன்றி.